ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம். நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு 1.5 மாதத்துக்கு முன்பு அதிமுக பாஜக கூட்டணி வேக வேகமாக உருவாச்சு. அமித்ஷா வந்தார். அதன் பிறகு ஒரு 1.5 மாதம் தமிழ்நாடு அரசியலில் கொஞ்சம் பரபரப்பு குறைஞ்சிருந்துச்சு. இப்போ தற்போதைக்கு அந்த பரபரப்பு அதிகரிக்குது. காரணம் என்னன்னா, மீண்டும் அமித்ஷா வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. இப்போ இதை ஒட்டி பாமகவில் பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அந்த கான்ஃப்ளிக்டை சரி பண்ணுறதுக்காக அன்புமணியும் ராமதாஸும் சந்தித்து பேசிக்கிறதா ஒரு செய்தி. இது கூடவே ஆடிட்டர் குருமூர்த்தியும் போகிறாரு. பிறகு முன்னாள் சென்னையுடைய மேயர் சைதி துரைசாமியும் போகிறாரு. ஒரு முக்கியமான பரபரப்பான ஒரு விஷயமா அதெல்லாமே மாறுது. எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி 1.5 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த 2 கட்சிக்காரங்களும் அதை பற்றி பேசலை ஆக்சுவலாக. ஏன்னா கூட்டணியை பற்றி யாரும் பேசாதீங்க. ஒரு கூட்டணி சேர்ந்த பிறகு நீங்கள் ஆளுங்கட்சி எழுத்து பலவிதமான ப்ரோக்ராம்லாம் பண்ணலாம், போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், பல சேர்ந்து பண்ணால் அது இன்னும் தொண்டர்களுக்கு உற்சாகமாகவும் ஜில்லாகும். பட் அந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கைகளும் இல்லை. ஒரு பக்கம் பாஜக எடுக்கிற பல நடவடிக்கைகளை அவங்க கண்டிக்கிற லெவலில் தான் அதிமுக இருந்தாங்க ஆக்சுவலாக. அதனால் வக்ஃப் போர்டு பில் முதற்கொண்டு எல்லாத்தையும் எதிர்க்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த விஷயத்தில் அதிமுக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறது ஆக்சுவலாக. பாஜகவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிமுக கூட்டணி கட்சிகளை சேர்க்கறதுக்கு எடுக்கிற முயற்சிகளை விட பாஜக தாவேக்காவை சேர்க்கணும், மற்ற எல்லாரையும் சேர்க்கணுன்ற அந்த முயற்சி அவங்க அதிகமாக எடுக்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, திமுக இருக்கிற எல்லாரும் ஒன்று சேரணும்னு தமிழிசை, நயினார் நாகேந்திரலாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதிமுக அந்தளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அவங்க கூட்டணி போட்டாங்களே தவிர அவங்க ஓரளவுக்கு அலூஃபாக அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நகைக்கடன் விஷயத்தில் கூட எழுத்து குரல் கொடுத்தாரு யார், எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த மாதிரி அவருக்கு பாஜகவுடைய பல விஷயங்கள், தமிழ்நாட்டை நோக்கி அவங்க செய்கிற பல விஷயங்கள் இங்கே எதிர்ப்பை உண்டாக்குறதுனால ரொம்ப பட்டுக்காமல் அப்படியே இருக்காங்க அதிமுக. ஸோ அதுவே அவங்கள பற்றின ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. இருந்தாலும் வேறு வழியில் இப்போ 2 பேரும் கூட்டணியில் இருக்காங்க. அவங்க ஒன்றுபட்டு செயல்படாமல் இருக்கிறது தொண்டர்களுக்குள்ள எதுக்காக 10 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி போட்டாங்களோ அந்த பர்பஸ் இன்னும் சர்வால. தொண்டர்கள் ஜெல்லாகணும், ஒழுங்காக வேலை செய்யணும்னு தான் போட்டாங்க. அவங்க ஜெல்லே ஆகலை. 2 பேரும் அதை பற்றி பேசுறதுக்கே யோசிக்கிறாங்க. அதிமுகலேருந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்னு அதை பற்றி ஒரு பெருமையாக பேசுகிறதோ இல்லை எந்த விதமான பேச்சுக்களும் அங்கே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த சூழலில் தான் அமித்ஷா மறுபடியும் வராரு, மதுரைக்கு வராரு. இந்த வாட்டி அவர் மதுரைக்கு வரும்போது போன வாட்டியே பாமக அன்புமணி எதிர்பார்த்தாங்க அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஆனால் அவங்க இந்த சமயத்தில் தகராறு பெருசாக போச்சு. ராமதாஸ் பேட்டியெலாம் கொடுத்தாரு, இவரை செயல் தலைவராக மாற்றினார். அதனால் அன்றைக்கி வர முடியல அவர். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எப்படியாவது அமித்ஷா மதுரைக்கு வரும்போது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பாமக உட்கார வச்சு அனௌன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இது அதிமுக கூட இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கல, பாஜக தான் இந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்குது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்க 2 பேருக்குள்ள அன்புமணி ராமதாஸுக்குள்ளே தகராறு போயிட்டுருக்கு. அது இன்னைக்கு காலையில் குடும்பம் ரொம்ப முயற்சி பண்ணி 2 பேரும் ஒன்று சேர்த்துருக்காங்க. அந்த ஒன்று சேர்த்த பிறகு அவங்களுக்குள்ள ஒரு சமாதான பேச்சு வந்திருக்கா, அது ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் அதில் இருக்கான்னா அது உறுதியான தகவல் எதுவும் இல்லை. அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப பிடிவாதமாக இவர் செயல் தலைவராகவே கண்டினியூ பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டா மாதிரியும், இவர் முடியாது, நான் தலைவராக இருக்கேன், என்னை நீக்கிறதுக்காக யாருக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்த மாதிரியான ஒரு செய்தி இருக்குது. இருந்தாலுமே அவங்க சந்தித்ததே பாமகவினர் பெருசாக கொண்டாடுறாங்க. சரி, இனிமேல் ஐயா சின்னையாவும் சந்திச்சிட்டாங்க, இனிமேல் பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்றாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உடனே தொடர்ந்து போய்விட்டு குருமூர்த்தியும் சைதை துரைசாமி சந்திச்சிருக்காங்க. சைதை துரைசாமி இப்போது புதுசாக பாஜகவுக்காக ஆஜராகிற ஒரு வக்கீலாக வந்திருக்கார் உள்ள ஆக்சுவலாக. அதாவது அவருக்கு அதிமுக ஒன்றுபடணும், பாஜகவோட கூட்டணி சேரணும்னு அவர் நினைக்கிறார். அவர் எந்த அடிப்படையில் பாஜக அவரும் விரும்புகிறார் நமக்கு தெரியல ஆக்சுவலாக. ப்ராபபிளி அதிமுக பாஜகவோட இருக்கிறதுனால கூட அவர் விரும்பலாம், சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அடிப்படையான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேருமே கூட்டணி சேர்ற ஒரு கூட்டணியில் விஷயத்தில் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு இப்போ ராமதாஸ் விரும்பினார். ராத்திரி வரையும் அக்ரிமெண்ட்டை போட்டாச்சு. மறுநாள் கத்தில் பார்த்தா ஜெய் ஸ்ரீராம்னு குரல் கேட்டு உள்ளே வராங்க எல்லாருமே. அது ராமதாஸே சொல்கிறார், என்ன ஜெய் ஸ்ரீராம் குரல் கேட்குதுன்னா அண்ணாமலை உள்ளே வந்துட்டு இருக்காரா. இது எப்படி நடந்தது அவருக்கே தெரியல. அது அன்புமணி ஏற்பாடு போல் இருக்குது. அன்புமணி ஏன் ஏற்பாடு பண்ணார்னா, பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் சப்போஸ் சௌமியா வின் பண்ணால் மந்திரி பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால பாஜகவோட இருக்கலாம்னு அவர் வின் பண்ணார். அவர் அங்கே கூட்டணி வச்சார். அது ராமதாஸுக்கே தெரியல, அவருக்கு கோவம் வந்துருச்சு அவருக்கு. அவர் சிவி சண்முகத்தோடு பேசி ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தார். இப்போது பாஜகவோட சேர்றதுக்கு ராமதாஸ் விருப்பப்படுவாரா? இப்போ குருமூர்த்தியும் சைதையும் உள்ளே போனது அன்புமணிக்கே தெரியாதுன்றாங்க.
அன்புமணி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ அன்புமணியோட அம்மா சொல்றாங்க, இது மாதிரி அடுத்தது குருமூர்த்தி வர போறாராம் அப்படின்னு சொல்றாங்க. அது இவருக்கு ஷாக் ஆகுது. ஷாக் ஆகி கேட்டு தான் வெளில வர்றாரு அவர். ஆக்சுவலா இந்த தகவல் தோட்டத்துக்குள்ளேருந்து வருது. ஆக்சுவலா அது எவ்வளவு தூரம் உண்மை அவருக்கே தெரியல, அவருக்கு அன்புமணிக்கே தெரியலன்றாங்க. அது உண்மையா பொய்யான்றது வெரிஃபை பண்ண வேண்டியது. அதாவது அடுத்தது இவர் குருமூர்த்தி வராராம் அப்படின்னு சொல்றாரு, அப்பா சொல்றாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க அன்புமணிட்ட. அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டு இவர் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியாதவங்க வராங்கட்டு இவர் அவங்க வரதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டார் இவர். இப்போ இவங்க 2 பேர் வந்தது அவருக்கு தெரியாது போல. ஆனால் போனது வந்து ஒரு இன்முகத்தோட போனார், பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அங்கே செய்திகள் வருது. இல்லை, அதாவது கொஞ்சம் வருத்தத்தோட தான் போனார் அப்படின்ற மாதிரி கண்ணாடி கதவை இறக்காம யார்ட்டையும் பேசாதே போயிட்டார் அப்படின்றது. பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொல்ற ராமதாஸ் குருமூர்த்தியை தானாக தான் கூப்பிட்டுருக்காராம், அவரை தான் கூப்பிட்டுருக்காரு. குருமூர்த்தி நீங்கள் வாங்க உங்ககிட்ட பேசணும். இப்போ இருப்ப அன்புமணி இப்போ ராமதாஸ் என்ன பண்ணுறாரு, பல பேரை கூப்பிட்டு பேசுறாரு. கட்சியிலேருந்து வெளில போனவங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. கட்சியிலேருந்து ஒரு கட்டத்தில் வெளில போயிருக்கவங்களாம் கூப்பிட்டு பேசுகிறார். அவர் பல ஆதரவாளர்களை வந்து திரட்டிட்டு இருக்காரு. பல பேரை நீக்கிறது செல்லாதுன்னு அன்புமணி சொல்கிறாரு. அதனால் அவருக்கு என்னென்னா இப்போது அந்த மேலாண்மை, அந்த கட்சியோட மேலாண்மை என்கிட்ட தான் இருக்குது, நான் தான் அதை நிர்வகிப்பேன், நான் வச்சது தான் சட்டம்ன்றாரு. நீ தலைவராக இருந்தால் கூட நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்றார். முந்தின அப்பாயின்மெண்ட்லேருந்தே அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இப்போ திடீர்னு இப்போது குருமூர்த்தி உள்ள வர்றார். குருமூர்த்தி எல்லா விஷயத்துலையும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க பாஜக. எப்படி தர்ம யுத்தத்தில் பண்ணாங்களோ, ஓபிஎஸ்க்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்களோ, ஓபிஎஸ் கட்ட பஞ்சாயத்து பண்ணது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஆண்மே இல்லாத ஒரு ஓபிஎஸ்ன்னு சொன்னவர் தான் யார், குருமூர்த்தி. ஸோ அப்படி சொல்லி அவரை ஒதுக்கி விட்டார். இன்னும் ஆனால் ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லை. அவர் இன்னும் பாஜகவை தொங்கின்னு கிடக்கிறார் உட்காந்து. அவருடைய சண்டை அவர் தான் போடணும் எடப்பாடியோட. அவர் பாஜக நமக்கு உதவி பண்ணணும்னு உட்காந்துருக்காரு. 4 விஷயத்த வேஸ்ட் பண்ணிட்டார். அது ஒரு பக்கம் இருக்குது, அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பாஜக குடும்ப சண்டையில் இவர் வந்திருக்காரு உள்ள. யாரு? பாமக குடும்ப சண்டையில் குருமூர்த்தி உள்ள வந்திருக்காரு. ஏன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து தான் உள்ள வந்திருக்காரு. இவங்களுக்கு என்ன செல்ஃபிஷ் தன் சுயநலம்னா பாஜகவுக்கு பாமக பிளவுபட்டு அதோட வலிமை போயிடும்ல. அப்போ அதோட செல்வாக்கு போச்சுன்னா நீங்கள் கூட்டணி வச்சும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஒரு பக்கம் அன்புமணி வேற ஒரு கூட்டணியில் போய், ராமதாஸ் இன்னொரு கூட்டணியில் போய், அது ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். கட்சியை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ரொம்ப பின்னடைவை சந்திக்கும். அதனால் இப்போ குருமூர்த்தி உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணுறாரு, எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு நீங்கள் ஒத்துக்கோங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க ஒரு சமாதான முயற்சியில் உள்ளே போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, 8ஆம் தேதி அவர் வரும்போது, மதுரைக்கு வரும்போது அமித்ஷா வந்து அன்புமணியும் அமித்ஷாவும் சந்திக்கணும், பக்கத்தில் உட்காந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கணும், கூட்டணி அனௌன்ஸ் பண்ணணும்னு உள்ளே போயிருக்காரு. எந்த அளவுக்கு வந்து இவர் ஒத்துப்பாருன்னு தெரியல. அப்போ வந்து அன்புமணி பாஜகவில் கூட்டணி போட்ட போது ஒத்துக்காத ராமதாஸ் இப்போ வந்து ஒத்துப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. டாக்டர் ராமதாஸை பொறுத்த மட்டும் அவர் உடனே ஒத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா தேர்தலும் இன்னும் பல மாதங்கள் இருக்குது. எதுக்காக இப்போ ஒத்துக்கணும் தேவையில்லாமல்? அவருக்கு ஆப்ஷன் ஓப்பனாக வச்சுருக்காரு. தாவேக்காவை கூட போகலாம், அவர் வேறு பல ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவர். அதனால் எதுக்கு இப்போ இமீடியட்டாக வந்து அந்த வட்டத்துக்குள்ளே போய் சிக்கிக்கணும்னு கூட ராமதாஸ் யோசிக்கலாம். இப்படி இருந்தாலுமே குருமூர்த்தி வந்து அவர் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்துவார், எப்படி அவங்கள வளர்ச்சி போடுவார் தெரியாது. அது ஃபர்தராக அதை பற்றின டெவலப்மெண்ட் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே அமித்ஷா சென்னை வந்தபோது அப்போவே வந்து பாமக உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஆனால் அன்றைக்கி தான் வந்து அன்புமணி வந்து தலைவரான்ற இடத்துலேருந்து செயல் தலைவர் அப்படின்றது ஒரு ப்ரொமோஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் டிஸ்டர்ப் ஆனவர் அந்த கூட்டத்துக்கு போகல அப்படிங்கிறத பார்க்குறோம். திரும்ப இப்போ வர போகிறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் சரி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இப்போவும் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கார். அன்றைக்கி அமித்ஷா வரும்போது என்ன ஸ்டாண்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்கார். அப்படின்னும் போது நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஏன் வந்து ராமதாஸ் இந்த அளவுக்கு பாஜக வெறுக்கிறாரு, என்ன சிக்கல்? இல்லைங்க, அவர் தானுங்க 98 பாஜக கூட்டணியில் முதல்ல சேர்ந்தார். அவர் சேர்ந்து தலித் மேல மந்திரி ஆனாங்களே, அப்போ தானே மந்திரி ஆனாங்க. அதனால் அவர் 98 சேர்ந்தார். அப்புறம் 99 வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் சேர்ந்தார். அவர் பாஜக அவருக்கு புதுசாக இருக்குது. ஆனால் கடந்த சில வருடங்களாக அவர் பாஜக அணியில் இருக்கும்போது வெற்றி அவருக்கு வரல. அவருக்கு வந்து வெறும் சீட்டு மட்டும் போகாதுங்க, ஒரு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கணும். அது ராமதாஸ் எதிர்பார்க்குறாரு. ஸோ அந்த தேர்தல் ஒரு சீட்டுக்கு எனக்கு இவ்வளோ கோடின்னு கேட்பார், இவ்வளோ கோடி செலவழிக்க வேண்டியிருக்கு, கொடுங்கன்னு கேட்பார். ஸோ நீங்கள் 7 இடங்கள் கொடுத்து நீங்கள் 7 இடங்களுக்கு பணமும் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கட்சியும் இதை ஒத்துக்க மாட்டாங்களா? அதிமுக அதை ஒத்துப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பாஜக ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன வாட்டி அதிமுக ஒத்துன்றதாக கேள்விப்பட்டோம், தேர்தல் செலவுக்கு பணம் கொடுக்கலாம் ஒத்துனாங்கன்ட்டு. அது தெரியாத பாஜக உள்ள கொண்டு வந்து இழுத்து விட்டார் அன்புமணி. ஸோ அதனால் வந்து இது வந்து வெறும் வந்து சீட்டு மட்டும் பிரச்சனை இல்லை, தேர்தல் செலவுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த தேர்தல் செலவுக்கான பணம் இருக்குல்ல, அது கொடுக்குறது ஒரு பிரச்சனை இருக்குது. அது அதிமுகவோ பாஜகவோ அந்த பணம் வாங்கி அதை யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த விஷயத்தில் வந்து அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். டாக்டர் ராமதாஸுக்கு வந்து பாஜக ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் பலமுறை கூட்டணி வச்ச கட்சி தான். 19 கூட்டணியில் இருந்தார்,
21 கூட்டணியில் இருந்தார், 24 கூட்டணியில் இருந்தார், எல்லாம் தோல்வியை சந்திச்சார். கூட்டணியில் இருந்திருக்காரு. தோல்வியை சந்திச்சார். பாஜக எதிர்ப்புல வந்து ஒரு கொள்கை சார்ந்த தலைவர் அப்படிலாம் கிடையாது. அப்படி இருந்தும் ஆனா இந்த அளவுக்கு இன்னைக்கு பாஜக எதிர்க்கிறாருன்னா என்ன காரணம் அப்படிங்கிறது அதான் சொல்றேன். பாஜகவை எதிர்க்க வேண்டிய அவர் லோக்கல்ல இருக்கிற ஏடிஎம்கே தான் அவர் விரும்புறாரு. ஆனா ஏடிஎம்கே அவர் விரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அதிமுக ஓட்டு பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. 21 எலெக்ஷனில் மத்திய வட தமிழகத்தில் இருக்கிற 77 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அதிமுக வின் பண்ணிது. வேற 14 தொகுதிகளில் போட்டி போட்ட பாமக ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணிச்சு. அப்போ அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, பாமக ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. வெறும் மயிலத்தில் மட்டும் தான் வின் பண்ணாங்க பாமக. அப்போ எதுக்கு அதிமுகவோட சேரணுன்றது தான் அன்புமணியோட பாயிண்ட். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு 10.5 கொடுத்ததுனால தான் அதிமுக தோத்துதுன்னு வேற அதிமுக கமெண்ட் அடிக்கிறாங்க. அதை கேட்டு நீ ஏன் சேரணும் அப்படின்னு அன்புமணி நினைக்கிறார். இன்னொன்று, பாஜக அணியில் இருந்தால் அவரோட சௌமியா வின் பண்ணியிருந்தால் மந்திரி கிடச்சிருக்குன்னு அவர் நினச்சார். இந்த காரணங்களால் தான் அவர் சேர்ந்தார் பாஜக அணியில். இவருக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் பாஜகவுக்கும் ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் பெரிய கருத்து வேறுபாடுகள், ஐடியாலஜிக்கலாக டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனால் அவங்க கூட்டணியில் இருந்தவங்க தான், பழக்கப்பட்டவங்க, பலமுறை இருந்தவங்க தான். அதனால் தேவையில்லாமல் இப்போ பாஜக போன வாட்டி அப்படி நடந்தது, இந்த வாட்டி மீண்டும் அப்படி இருப்பாருன்னா இந்த வாட்டி பாஜகவில் சேர்ந்தாலும் சேருவார், சொல்ல முடியாது. இப்போ குருமூர்த்தி என்ன மாதிரியான ஆஃபர் என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்குறாரு ராமதாஸுக்கு நமக்கு தெரியாது. அந்த ஆஃபர் கொடுக்கும்போது அவர் ஏற்றுனாலும் ஏற்றுப்பார், சொல்ல முடியாது. அது அன்புமணி எப்படி அதை பார்க்க போகிறாரு நமக்கு தெரியாது. இப்போ அன்புமணிக்கு தெரியாதையே குருமூர்த்தி உள்ளே வந்தார் அப்படின்னா அன்புமணி அதை ஏற்றுக்க மாட்டார் நமக்கு தெரியாது. ஏற்றுனாலும் ஏற்றுப்பார், இல்லை அவர் வேறு ஏதாவது ஆப்ஷன் கிடைக்குமானா அதை செக் பண்ணி பார்த்தாலும் பார்ப்பார். அவங்க 2 பேருக்குள்ள அதுக்கப்புறம் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பார்க்கணும். இன்றைக்கி நடந்தது முதற்கட்ட பேச்சுவார்த்தை. இது பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் நடக்கும். பாமகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள், வன்னியர் சங்க மூத்த தலைவர்கள், குடும்பத்தினர் எல்லாமே சேர்ந்து இவங்களை சந்திக்க இருக்குன்னு விரும்புகிறாங்க. ஆனால் ராமதாஸ் வந்து தன்னுடைய பிடிவாதத்தை விட்டு கொடுக்க விரும்பல. தான் தான் மேலாண்மை செய்யணும், தான் தான் வந்து ஆட்களை போடணும், எடுக்கணும், தான் தான் கூட்டணியை பற்றி தீர்மானிக்கணும், தான் தான் கூட்டணி பேசுகிற கட்சிகள்கிட்ட, முக்கிய கட்சிகள்கிட்ட ஃபினான்ஷியல் டீலிங்லாம் தான் தான் வச்சுக்கணும் அவர் நினைக்கிறாரு. அதுக்கேற்றபடி அவர் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காரு. அது அன்புமணி எந்த அளவுக்கு அதை வந்து ஒத்துக்கொண்டு அவர் செயல்பட போகிறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக ரைட் சார். இப்போ வந்து 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதான் அமித்ஷாவோட பெரிய எய்மாக இருக்குது. அதுக்கு தான் வந்து டெடிகேட்டாக ஒர்க் பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அப்படி நினைக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு வந்து இங்கே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட ஈஸியாக கூட்டணிகளை கொண்டு வர முடிஞ்சு. ஆனால் பாமக கொண்டு வரதுல பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அப்படின்னா அடிப்படையில் பாமக அதிமுக கம்பேர் பண்ணும்போது அதிமுக நீண்ட காலமாக ஆளும் கட்சி இருந்தது, பெரிய கட்சி, பெரிய எல்லா இடத்துலையும் கட்டமைப்பு கொண்ட கட்சி. அந்த கட்சியை ஈஸியாக வளைக்க முடிஞ்ச அமித்ஷாவுக்கு ஏன் வந்து பாமக எந்த அளவு டஃப்பாக மாறி இருக்கு? இல்லை, அதிமுக வளைக்கிறது வந்து ஈஸியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வேறு பல விஷயங்கள்லாம் இருந்ததுனால அவங்க வந்து இப்போ தானாக வந்து போய் சேர்ந்துட்டாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து தாவேக்காவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க. அது வந்து ஒத்து வரல சரியா. அப்போ ஒத்து வரலன்ற போது நமக்கு ஆல்டர்னேட்டாக பாஜக பெட்டர்னு அதிமுகவில் ஒரு குரூப் விரும்பினதுனால உடனே போய் அமைச்சிட்டாங்க. அமித்ஷாவும் உடனே டக்குன்னு பிடிச்சி உள்ளே போட்டார். ஆனால் வந்து இன்னும் சீட்டு விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்காதனால ஒரு ஃபார்மலாக கூட்டணின்னு வச்சுருக்காங்களே தவிர சீட்டு விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், இல்லை கருத்தொற்றுமை எதாக இருந்தாலும் அப்போ தான் தெரிய வரும். ஆக்சுவலாக பாமகவோட அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. 26 ஆப்ஷனை வந்து தேர்தல் நெருக்கத்தில் பண்ணால் போகிறோம், இவ்வளவு சீக்கிரம் நம்ம யார்ட்டையும் கமிட் ஆக வேண்டாம், அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, கமிட் ஆக வேண்டாம். இப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது, அது கூட சேருது. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க சார், அது அன்டெஸ்டட் ஓட் பேங்க் தான். பட் செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராக இருக்கார்ல, அதனால் அவருக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, தாவேக்காவே திமுக பாஜக தவிர எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் சேர்த்துப்போன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்போது மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஈவன் திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாலின் வந்து கஷ்டப்பட்டு இந்த கூட்டணியை கட்டி எடுத்துகிட்டு போகிறாரு, 3 எலெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாரு, 4வது எலெக்ஷன் எடுத்துகிட்டு போவார். அதுலேயே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சீட் பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் இருக்கிற கட்சிகளுக்கே வந்து தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிகளுக்கு, ஈவன் அதிமுகவுக்கே தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்குது. கடைசி கட்டத்தில் பாஜகவை கைகி விட்டு போகிறதுக்கான ஆப்ஷனாக இருக்குது. பாமகவுக்கும் தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக இருக்குது. தேமுதிகவுக்கு திமுகன்ற ஆப்ஷன் இருக்குது, தாவேக்கான்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த தாவேக்கான்ற ஒரு கட்சி இருக்கிறது பலருக்கு வந்து போன எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன் இல்லை. பல கட்சிகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாருமே அங்கே போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதிருப்தியானவர்கள்லாம் அங்கே போய் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து பாமக வந்து எடுத்த உடனே பாஜக ஒத்துப்பாங்களா, நாளைக்கு வந்து அமித்ஷாவோட போய் அவர் சேர்ந்து பேசுவாரான்னா அது என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுக்குறாங்க. குருமூர்த்தி உங்களுக்கு ரொம்ப ஹார்டு பார்கெய்னர் அவர். ஆக்சுவலாக அவர் வந்து இந்த மாதிரியான ரீதியான பேச்சுவார்த்தைகளை ரொம்ப திறம்பட செய்யக்கூடியவர். அதனால தான் பாஜகவில் எவ்வளோ பேர் இருந்து கூட அவர் தான் எல்லாம் செட்டில் பண்ணுறார். அமித்ஷா அவர் வீட்டில் போய் தான் 1 மணி நேரம் உட்காந்துருக்காரு. ஸோ இவர் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறாரு,
என்ன மாதிரியான ஆஃபர்ஸை வந்து பாஜக பாமக கொடுக்குறாரு அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அதை பொறுத்து தான் ராமதாஸ் தீர்மானிப்பார். அப்புறம் அன்புமணியை வந்து அவர் கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி. அன்புமணிக்கு வந்து பாஜகனா அவர் ஒன்றும் பெருசாக அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல. அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம எதையும் அவசரப்பட்டு ஒத்துக்க வேண்டாம், ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கலாம், தேர்தல் நெருக்கத்தில் பார்த்துக்கலான்றதான் பாயிண்ட்டு. ஆனால் கொடுக்குற ஆஃபர்ஸை பொறுத்து ராமதாஸ் வந்து ஓகே பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் போகலாம். ஆனால் அது உடனே பண்ணுவாரான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். இவங்க அர்ஜென்சிக்கு நாளைக்கே வந்து கமிட் பண்ணுவாரா அப்படின்னா அதுவும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக வந்து. சார், இப்போ ஆப்ஷன்ஸை பற்றி ஆஃபர்ஸை பற்றி யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து ராமதாஸுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஸ்பேஸ் அன்புமணிக்கு இருக்குன்னு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அன்புமணிக்கு கடந்த காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது இருந்த சில வழக்குகள், அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் ஆப்ஷன் இல்லாத மாதிரி அவங்களோட பயணிக்கு ஒரு நெருக்கடி தள்ளப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இல்லைன்றது இல்லை, அந்த வழக்குகள்லாம் வச்சு பெருசாக ப்ரெஷர் பண்ண முடியாது சார். அது வந்து சிபிஐயோட வழக்குகள் தான். அதில் சம்மந்தப்பட்ட பியூரோக்ராட்ஸ்லாம் வந்து மேலே ப்ரொமோஷன்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒன்றும் பெரிய அழுத்தம் கிடையாது. எங்கே சிபிஐக்கு எங்கே அந்த கேஸ் வந்து பிரச்சனை ஆகும்னா, அது என்ஃபோர்ஸ்மெண்ட் அது உள்ளே போனால் தான் பிரச்சனை ஆகும். அவங்க வந்தாங்கன்னா உடனே கைது அந்த விஷயம். என்ஃபோர்ஸ்மெண்ட் வராதவரையும் சிபிஐட்ட இருக்கிறதையும் பிரச்சனை இல்லை. யூபிஏ காலத்தில் போடப்பட்ட கேஸ், சோனியா காந்தி காலத்தில் போடப்பட்ட கேஸ். ஸோ அதனால் வந்து அதை வந்து ஒரு த்ரெட்டனிங்காக பயன்படுத்தி அது ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியாது. அதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள நுழைஞ்சா ஒரு பயமுறுத்தல் இருக்கலாம், அதில் நுழைஞ்சிருவோம்னு நாங்கள் பயமுறுத்தலாம், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பாமகவுடைய தயவு தேவையாக இருக்குது, ஒத்துழைப்பு தேவையாக இருக்குது. எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள போயிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் பயமுறுத்தணும்? ஆக்சுவலாக அவங்க வந்தால் பெட்டர். அவங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் தேவையோ அதை கொடுக்குறது அவங்க ரெடியாக இருப்பாங்க. அவங்க தேர்தல் செலவுக்கு பணம் போன்ற விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் கொள்கை ரீதியாக பிடிக்காத இருந்தால் கூட ஒரு கூட்டணின்ற அளவில் ஓகே, பல தடவை கூட்டணி வச்ச ஒரு கட்சியாக இருக்கிறதுனால பாஜக அந்த ஆஃபர்ஸ்லாம் ஓகேன்னா ராமதாஸ் ஒத்துக்க போகிறாரு. அன்புமணிக்கும் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. ராமதாஸ் ஒத்துன்ற பிறகு சரி இவற்றை போய் எதுக்கு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கணும், தாவேக்கா விஜய்கிட்ட போகிறதுக்கு பதிலாக அதிமுக பாஜக பாமக அப்படின்னு ஒரு கூட்டணி வந்து அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவர் கூட நினைக்கலாம். என்னோட கருத்தும் அதுதான். அதிமுக பாஜக பாமக தேமுதிக ஓபிஎஸ் தினகரன் புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் பெட்டர் கூட்டணி, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. திமுக டஃப் கொடுக்கும். ஸோ அது பாஜக அதுதான் அமைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதிமுக கூட அதுக்கு எஃபெக்ட் எடுக்குதோ இல்லையோ பாஜக ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் அடுத்து தேமுதிகவும் ட்ரை பண்ணுவாங்க. தேமுதிக அதிமுக மேலே கோபமாக இருக்காங்க. அவங்க வருவாங்களா இல்லைன்றது பாஜக கொடுக்குற ப்ரெஷரை பொறுத்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இது ஆஃபர்ஸை பொறுத்து தான் இருக்குது. பாஜக ஏதோ தீண்டத்தகாத கட்சி அப்படின்னு கிடையாது. போன வாட்டி ஏடிஎம்கே கொடுத்த ஆஃபர் வந்து ராமதாஸ்க்கு ஓகேவாக இருந்தது. அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது பாஜக உள்ள வந்துட்டாங்க. அதை அன்புமணி பண்ணாருன்னு தான் அவர் கோபமாகிடுச்சா. இந்த வாட்டி ராமதாஸ் நேரடியாக பண்ணால் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அவர் நேரடியாக இந்த விஷயங்களை கவனிச்சாருன்னா அவர் திருப்தி அடைஞ்சாருன்னா இவரும் வந்து ஓகே சொல்லுவார். ஆனால் சார் ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ 5 வருஷம் ஆன்டிகமெண்ட்ஸு டிஎம்கேக்கு தான் இருக்குது, இந்த அலைன்ஸுக்கு தான் இருக்குது. அவங்களுக்கு அது இல்லைன்னு வைங்க, அது ஒரு ப்ளஸ். ஆனால் வின்னபிலிட்டின்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஏன்னா இப்போ ராமதாஸ் வந்து அவருக்கு பாஜகவோட ஐடியாலஜியோ அது மாதிரியான விஷயங்கள் எதுவும் சிக்கல் இல்லை. அவருக்கு வந்து என்னென்னா அந்த ஆஃபர்ஸ் தான் அவருக்கு, அதுதான் அவர் யோசிக்கிறாரு. அப்படின்னா சப்போஸ் பாஜகவோட பாமக ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், 26 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வின்னபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா கட்சியோட அங்கீகாரம் இழந்துருக்கு. பாமக பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சி நோக்கி போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம் போகிறது மூலமாக அவருக்கான பாசிட்டிவ் கட்சியோட வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ அவர் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிமுக ஓட்டு அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது பாமகவுக்கு. பாஜகவுக்கு மத்திய வட தமிழகத்தில் பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. அதனால் பெரிய அளவுக்கு வந்து பாமகவுக்கு அது ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தோணலை ஆக்சுவலாக வந்து. அதே சமயம் வந்து வன்னியர் ஓட்டுகளை வந்து விஜய் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வன்னியர் மத்திய தமிழகத்தில் வன்னியர் ஓட்டுகளையும் தலித் ஓட்டுகளையும் விஜய் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர திமுகவுக்கு ஒரு மேஜர் ஓட் பேங்க் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பாமக ஓட்டு தான் பிரியும். பாமக ஓட்டு தான் விஜய்க்கு போகுமே தவிர திமுகவுக்கு போகிற வன்னியர் ஓட்டோ நான் வன்னியர் ஓட்டோ அதெல்லாம் வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மைனாரிட்டி ஓட்டுலாம் திமுகவுக்கு தான் போகும். காங்கிரஸ் எங்கே இருக்கோ அந்த கூட்டணிக்கு தான் மைனாரிட்டி ஓட்டு போகும். விஜய் மைனாரிட்டின்னு அவருக்கு ஓட்டு போட மாட்டான் யாரும். ஸோ அதனால் வந்து பாமக வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் கூட அது சவுத்து கொங்குல நல்ல பலத்தை காட்டுமே தவிர மத்திய வட தமிழகத்தில் வந்து ஓரளவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் கரெக்டாக. அதை வந்து பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சில தொகுதிகளை வெற்றி பெறலாம். அந்த வாய்ப்பு வந்து கிடைக்குமான்றதை போன எலெக்ஷன்ஸில் கிடைக்கல, 21 கிடைக்கல. ஈவன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் கூட அதிமுக ஓட்டு வந்து சீமானுக்கும் திமுகவுக்கு தான் போச்சே தவிர பாமகவுக்கு வரல. ஸோ அந்த பாயிண்டில் வந்து அது சுச்சுவேஷன் டேர்ன் ஆச்சுன்னா பாமக அதிமுக வந்து ஆட்சியில் பங்குன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால பாமகவும் கொஞ்சம் முனைந்து ஒர்க் பண்ணி நம்ம சில இடங்கள் பெற்ற அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பங்கு கிடைக்கும்னு வேலை செஞ்சால் ஒருவேளை அந்த அதிமுக ஓட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஓரளவுக்கு சில இடங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் பாஜகவுக்கு ரொம்ப மிந்தி மாதிரி ரொம்ப மோசமான அந்த ஏரியாக்களில்
அங்கேயும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கன்றதான் உண்மை. தமிழ்நாடு முழுக்க வளர்ந்துருக்காங்கன்னா அந்த மத்திய வட மாவட்டங்களையும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அதனால் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அங்கேயும் வந்து திமுகவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்கலாம். அந்த ஓட்டு பிரியும் பொழுது திமுகவுக்கான அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்கும். வன்னியர்கள் தலித் ஓட்டுக்கள்லாம் கொஞ்சம் தாவேக்கா பக்கம் போகும்போது திமுக நான்வன்னியர்ஸ் ஓட்டு, அந்த மாதிரி மைனாரிட்டி ஓட்டு, தலித் ஓட்டுகள்லாம் எடுத்து வின்மட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் டஃப் கொடுக்கறது வந்து அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி டஃப் கொடுக்கும். விஜய் கூட சில இடங்களில் கொஞ்சம் ஓரம் கட்டப்படுவார். 3ஆவதாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி நகர்ந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.